வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் பெரட்டலை நான் காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். வெண்டைக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு ஊசி மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூவு, இது உளுத்தம்பருப்பும் கடுகும். இதில் சீரகத்தூள், பெரிய சீரகம், சின்ன சீரகம் தூள், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோ தான் இதோட தேவையானது. நம்ம எப்படி செய்ய விதம் நான் பார்ப்போம். இப்போ வெண்டைக்காவை வதக்கிட்டு செஞ்சால் தான் அந்த பிசுபிசுப்பு இருக்காது. நான் அதை வதக்கிறத காட்டு பாருங்கள். அதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம். அப்போ தான் அந்த பிசுபிசுப்பு அதெல்லாம் இருக்காது. அப்போ சமைக்கும் போது நல்லாயிருக்கும். முதல்ல வதக்கி ஒன்றும் எண்ணெயெல்லாம் ஊற்றலாம், சும்மாவே வதக்கி எடுத்துருவோம். கொஞ்சம் வளர்ப்பு இருக்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு சமைங்க, இந்த மாதிரி இருக்காது. எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் தாளிக்கிறத பார்ப்போம். அதே சட்டியில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ போதும். இப்போ சட்டி காஞ்சிச்சு. இப்போ கடுவும் உளுத்தம்பருப்பும் போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கருவேப்பிலை போடுறேன். வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், இந்த ஊசி மிளகு ஒன்று வேணும் அடிக்கிட்டு. இஞ்சி பூண்டை போட்டுரும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். அப்புறம் பார்த்து அப்புறம் போட்டு இப்போ மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மூணையும் அதை போடுறது. இப்போ வெண்டைக்காய் போடும். கொஞ்சம் வெண்டைக்காய் உப்பு கொஞ்சம் வெங்காயத்துக்கு கொஞ்சமாக போட்டோம். இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையானது போடும். பத்துலன்னா அப்புறம் போட்டுட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் வேகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி கொஞ்சம் திறந்து பார்ப்போம் வெந்துருச்சா என்னான்னு. கொஞ்சம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கோ. போட்டு இப்போ தேங்காய் பூ மேலே போட்டுட்டு எடுத்துருவோம். தேங்காய் பூ போடுறோம்.
போதும். இந்த சமையல் முடிஞ்சு நான் அடுப்பை அனுப்பிடுறேன். நான் ஒரு மங்களை எடுக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நான் பிளேட்டில் எல்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாய்.